கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் பிடித்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் அதை எப்படி பிடித்து கொள்ளணும், அதை பிடித்து கொண்டு நம்ம எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு வாழ கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் கூட யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் வாசிப்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். நல்லா கவனிங்க. வேத வாக்கியம் சொல்லிய பிரகாரம் வேத வாக்கியம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, என்னிடத்துல விசுவாசமா இருங்க. என்கிட்ட என்ன பண்ணோம்? விசுவாசமா இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நிறைய காரியத்துல விசுவாசம் வைக்கிறீங்க. நிறைய விட்டுல ஒரு 100 ரூபாய் பணம் இருக்குன்னு சொன்னா, ஏமா இந்த பொருளை வாங்கு, இதுக்காக வாங்கிட்டு வான்னு சொன்னா, நீ போற வழியில நான் இதை வாங்கினேன், அதை வாங்கினேன், அதை வாங்கினேன், அதை வாங்கினேன். இப்போ நீ வாங்க வேண்டிய ஒரு பொருளுக்கு பணம் போதாது இருக்கும், பத்தாம போகும். அப்படியே நிறைய பேருடைய காரியங்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை வைக்க சொன்னா, விசுவாசத்துக்குன்னா இந்த வீடு கட்டுவதற்கு, இந்த திருமணம் பண்ணுவதற்கு, மற்ற காரியங்கள் செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடங்களும் அப்படியே நம்ம விசுவாசம் வைத்திருப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள். வேதம் தான், இந்த வார்த்தை தான் அவர். அதில் இந்த வார்த்தை இருந்தால், அந்த வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி, அந்த வார்த்தை மேல ஒரு மனிதன் விசுவாசமாக்கும் போது தான், அந்த வார்த்தை கொண்டுதான் தேவன் சகலத்தையும் படைத்தார், சகலத்தையும் உருவாக்கினார், சகலத்தையும் கை கொண்டார். இப்போ சகலமும் இந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்குது. இந்த வார்த்தை மேல விசுவாசிங்கன்னா மனிதர்கள் பாருங்க, ஒவ்வொரு பொருட்கள் மேல விசுவாசம். இந்த பிள்ளை மேல தாங்க இல்லை, என் கணவன் மேல தாங்க, என் மனைவி மேல தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்து மேல அவங்க விசுவாசம் வைத்து அதன் மேல ஒரு பெரிய கவனம் உள்ளவர்களாக காணப்படுறாங்க. நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளை, வசனம் அழகா சொல்லுது, வேத வாக்கியம் சொல்லியபடி கவனிங்க. வேத வாக்கியம் சொன்ன என்னிடத்தில் விசுவாசமா இருக்கு. அந்த வார்த்தை தான் வந்து இயேசு வாங்கிருக்கு. அவர் சொல்ற, என்கிட்ட விசுவாசமா இருங்க. அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவர்கள் பார்வை இல்லாதவன் பார்வை அடைந்தான். அவரிடத்துல விசுவாசமா உள்ளவன் பாருங்க, குஷ்டரோகி ஊருக்கு புறம்பே தள்ளலாம், ஊருக்கு புறம்பே வாழ்ந்து கொண்டது ஒரு மனுஷன் விசுவாசம் வைத்தா ஊருக்குள்ள போவதற்கு, குடும்பத்தாரோடு வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே ஒதுக்கப்பட்டிருக்கீங்களோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்கீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். இந்த வார்த்தை கொண்டு போய் சேர்க்கும். வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையோடு வாழும்போது தான் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு குடும்பம் கடன் 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 சொல்லிச்சு. அந்த கடனை பற்றி பேசும்போது, ஐயா நான் எங்கள் வாழ்க்கை போயிடுச்சுயா, நாங்கள் இப்படி இருக்கிறோம் ஐயா, எங்களுடைய காரியங்கள் இப்படி குறைவாக இருக்குன்னு சொன்னேன். சரிம்மா, என்ன காரியங்கள், என்ன விஷயம், உங்கள் கடன் கிட்ட பொண்ணு கொடுமா. அவங்ககிட்ட பேசும்போது இப்படி கடன் என்பது ஒரு சாபம் தெரியுங்களான்னு கேட்டேன். எப்படி சாபம் அப்படின்னு சொன்னால், 28ஆம் அதிகாரம் உபாகம் 28 14 நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பேசியிருப்பார். அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் அநேக ஜாதி கடன் கொடுப்பது, நீயோ கடன் வாங்காம இருப்பது ஆசீர்வாதம். 15 கீழே நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா, நீ கடன் வாங்குவ அப்படின்ற விஷயத்த பேசுறார். நீ கடன் பட்டவனா மாறுவ. இதெல்லாம் சாபத்துக்குரிய விஷயங்கள். இப்ப இந்த சாபம் உங்க வாழ்க்கையில் பின்தொடருது. அந்த சாபத்துல இருந்து வெளியே வரணும், என்ன பண்ணலாம்? அப்ப அந்த சத்தியத்தை உங்களுக்கு புரிய வச்சு, அந்த வசனத்தை விசுவாசமா இருந்து, இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நீ நம்ப ஆரம்பிமா. வாழ்க்கையில பாருங்க, நிறைய பேர் இப்படி வசனத்தை நம்ப சொன்னா வசனத்தை நம்ப மாட்டாங்க. எனக்கு இந்த பிசினஸ் கிடைச்சா, இந்த லோன் கிடைச்சா, இந்த பொருள் வந்தா, இந்த இடத்த வித்துட்டா, எது மேல போயிடுவாங்கன்னா இப்படியாப்பட்ட காரியங்கள் மேல விசுவாசம். அது வரும், வந்த மாதிரி என்ன பண்ணும், உங்க கையில பணம் வந்த மாதிரி இருக்கும், திரும்ப நம்ம கடன்காரனா மாற்றி போயிடும். இந்த கடன்காரனாய் மாற்றக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் வார்த்தை மேல விசுவாசம் உள்ள ஜனங்களாக மாற வேண்டும். வார்த்தை மேல ரொம்ப விசுவாசமா இருக்க கற்று. அப்பதான் சொன்னேன், ஒரு வசனம் ஒன்று இருக்குது. இப்ப சாபத்துக்குள்ள இருக்க நீங்க வெளியே வருவதற்கான ஒரு வழி தெரியுங்களா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்க. அப்ப மரத்தில் தூக்கப்பட்டவன் ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டான். இந்த கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்துடைய சாபத்தை உடைத்தார். இப்ப சாபம் இல்லாம போச்சு அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லும் போது அந்த மனிதன் அதை விட்டு கவனித்தான். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்றையானது, உன் சாபம் இல்லை. நீ இந்த வார்த்தையை நம்பும் போது சாபம் இல்லாதவனா மாறுவ. இந்த வார்த்தையை நம்பும் போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறுவ. இந்த வார்த்தை தான் சொல்லுது பாருங்க, என்னிடத்துல விசுவாசமாயிரு. என்ன தேவன் கடன்காரனா வைக்க மாட்டார், கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுவார்.
விசுவாச வெயி. நீ சபிக்கப்பட்டவன், உன் வாழ்க்கையில சாபம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்க பத்தியா? என் சாபத்தெல்லாம் இயேசு நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் சாபத்தை உடைச்சாரு, சாபம் இல்லாம மாத்தினாரு அப்படின்னு அந்த வார்த்தை மேல விசுவாசமா இரு. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில செழிப்பாய் மாற்று. அதுல 28ஆம் வசனம் வாசி பாருங்க. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இப்ப அழகா சொல்றாரு பாருங்க. சொல்றாரு, அப்போது இயேசு தேவாலயத்தில் நிற்கிறார். எங்க நிற்கிறார்? தேவாலயத்தில் நிற்கிறார். இந்த தேவாலயத்தில் நின்று அவர் பேசும்போது எதை பேசுறாரு சொன்னா, நீங்கள் என்ன அறிவீர்கள், என்னப்பா என்ன யாருன்னு தெரியும், ஆனா தெரிந்த நீங்க என்னை விசுவாசிக்க மட்டும் மாட்டீங்க. ஏன்னா அவர் தான் வார்த்தை என்ன பண்ணிட்டு பிதாவுடைய சித்தத்தின் பிரகாரம் வந்திருக்கிறார். வார்த்தை என்ன பண்ணி உருவமா வந்திருக்குது. இந்த வார்த்தையை ஒரு மனிதன் பார்க்கிறானே கண்டி அதை விசுவாசிப்பதில்லை. உங்கள் வீடுகளில் காலண்டரில் பார்க்குறீங்க, உங்கள் வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, ஸ்டிக்கரில் பார்ப்பீங்க. உங்கள் வீடுகளில் பாருங்க, இப்படி பார்த்த நீங்கள் தேவாலயத்திலும் போயிட்டு என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அப்படியே வசனங்கள் அப்படி விட்டு பார்த்துட்டு வரீங்க. நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை பார்த்தீங்களே, நீங்கள் அதை ஏன் விசுவாசிக்காம போனீங்க? அது சொல்றாரு, பார்க்கறது பேசலங்க, விசுவாசி. இங்க அழகப்பட்டு பாருங்க, என்னை அறிவீர்கள், நான் எங்கேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் அறிவீர்கள். காட்சிடா, நான் என் சுயமா வரவில்லை, என்னை ஒருத்தர் அனுப்பினார், என் பிதாவானவர். கவனிங்க, அவரை நீங்க அறியாம போறீங்க. அவர் அனுப்பின ஒரு வார்த்தையை நீங்க அறியாம போறீங்க. அவர் பேசின பேச்சு தான் நானு. அவர் பேசுற பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் நானு. அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுமா? விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனிதன். விசுவாசிக்கும் போதுதான் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு போகும். உன் உள்ள எப்படி இருக்கணுமா? ஜீவ நதி புறப்பட்டுதாய் மாறும். இன்னைக்கு நிறைய பேர் உள்ளம் கசப்பினால் நிறைந்ததாய், முறுமுறுப்பினால் நிறைந்ததாய், கவனிங்க, வெறுப்பு, தேவையில்லாத காரியங்கள்னால நிறைந்தவளா இருக்கிறாங்க. ஒரு சிலரை பாருங்க, இதயத்துல ஏதாவது ஒன்று பார்த்து இதயத்தில் விபச்சாரத்துக்குரியவளாய் மாறி இருப்பார்கள். இந்த இருதயம் எதில் நிறைஞ்சிருக்கணும் தெரியுமா? வார்த்தையை விசுவாசித்தால் உன் இதயத்துக்குள்ள, உன் உள்ளத்துக்குள்ளேருந்து ஜீவ நதிகள் பாய்ந்தோடும். இப்ப இந்த ஜீவ நதிகள், நதி ஓடுற இடத்துல பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி ஒரு ஆறு மாதிரி ஓடுற இடத்துல புல்லெல்லாம் முளைக்கும். நதின்ற இடத்துல பாருங்க, அங்க எல்லாம் மிருக ஜீவன்களும் இருக்கும். அந்த இடத்துல தண்ணி குடிக்க எல்லாம் மிருக ஜீவன் வரும். அதே போல மரம், செடி, கொடிகள் எல்லாமே இருக்காங்க. அங்கே மீன் எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாமே இருக்குது. எதுக்காக இதெல்லாம் இருக்குன்னா, கவனிச்சிங்கன்னா நதி இருக்குது. அங்கே தண்ணி நல்லா ஓடுவதனால அது பின்னாடி என்ன எல்லாமே இருக்கும். அங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு தகுதியான இடமாய் மாறிடும். ஏன்னா தண்ணி வசதிலாம் இருக்குங்க. இங்கே ஒரு வீடு வாடகை பார்க்க போனால் கூட அங்கே போனது நம்ம தண்ணி வசதிலாம் இருக்குதுங்களா, தண்ணி வசதி இருக்குங்களா, தண்ணி வசதி இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறாங்க. அப்போது உள்ளம் எப்படிப்பட்டது இருக்கணுமா? ஜீவ நதி ஓடக்கூடியதாய் மாற வேண்டும். இந்த ஜீவ நதி எப்பொழுது ஓடும் ஒரு மனிதனுக்குள்ள? வார்த்தையை விசுவாசிக்கும் போது. வார்த்தையை நம்பாத பட்சத்துல அவருடைய உள்ளம் காய்ந்து போன ஒரு நிலைமை, அது வெறுப்பா இருக்கும். அந்த உள்ளத்துக்குள்ள நிறைய காரியங்களை நீங்க பார்க்க முடியாது. அசுத்தம் நிறைந்தா காணப்படும். ஒரு காய்ந்து போன இடத்துல பாருங்க, எப்படிப்பட்ட இடம், காரியங்கள் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, வெறுமை. அந்த வெறுமையான இடத்துல யார் இருப்பாங்க? தேவையில்லாத ஆவிகள் தான் குடிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ளம் ஆலயத்துக்கு போது பேசல, உங்கள் உள்ளத்தில் தேவனுடைய வசனத்து மேல விசுவாசம் உள்ள ஒரு மக்களாய் மாறும். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து நடக்கும்போது தான் கர்த்தருடைய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி நடப்பதுக்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். வேதத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். கவனிங்க, இந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு. கவனிங்க, 5ஆம் வசனம், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். கவனிங்க, எதை நினைக்கிறாங்கன்னு பாருங்க. தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அவர்களுடைய உள்ளம் வாடி போகிறதாம். உள்ள என்ன பண்ணோம்? வார்த்தை மேல விசுவாசம் வந்தா, வார்த்தை நம்பினா, வார்த்தை மேல பிரியமா இருந்தா, கட்சியில வார்த்தை மேல ஒரு மனிதன் என்ன இடத்துல விசுவாசம் வந்தா உள்ளம் வாடாதுங்க, உள்ளம் செழிப்பா இருக்கும்.
உள்ளத்துக்குள்ள எதை கொஞ்சம் கலங்காது. இப்போ இவங்க உள்ள எப்படின்னா வாடி போச்சு. ஏன் வாடிச்சுன்னா, எகிப்துல இருக்கும்போது நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்கள் அங்கே நல்லா சாப்பிட்டோம். அங்கே மச்சங்கள் இருந்தது, கீரைகள் இருந்தது, வெள்ளரிக்காய் இருந்துச்சு. பாருங்க, இவங்க சொல்லும் போது பாருங்க, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? தண்ணீர் எங்க ஓடுதோ அங்க இருக்குங்க. தண்ணீர் ஓடக்கூடிய இடத்துல இதெல்லாம் கிடைக்கும். உன் உள்ளம் ஜீவ நதி ஓடும்னா உன் பக்கத்துல இதெல்லாம் வந்துடும். ஆனா இவங்களுக்குள்ள என்ன பண்ணுது? வாடி போடுறதுனால அங்க எதுவுமே இல்லாம போகுது. எதை தேடுறாங்க தெரியுங்களா? இப்போ கூட வருகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். கூட வர ஒரு தேவன் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட தெரியுங்களா? அவரு பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவரோடு கூட வருவார். அவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அந்த நிழல்ல வராங்க, அந்த வெளிச்சத்துல வராங்க. ஆனாலும் அவங்க நினைப்பெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? எகிப்தை நோக்கி இருக்குது. எகிப்தை நோக்கி போயிட்டு அவங்க எதை பார்த்து கொண்டிருக்காங்க, எதை சிந்திக்கிறாங்க, எதை யோசிக்கிறாங்க பாருங்க. இந்த எகிப்துக்குள்ள இருக்கும்போது நாம கிரயம் இல்லாம சாப்பிட்டோமே, இங்க மாத்திரம் என்ன கிரயம் பண்ற? இங்க அதை விட பெஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உள்ளம் வாடிப்பது. எதுக்கு வாடிப்பது? இந்த மண்ணாவை தவிர வேற எதுவும் இல்லையே. இந்த மண்ணா வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு உணவுங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு உணவு. அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே அதை வைத்திருக்கிறார். அது வானத்திலிருந்து பொழிந்த ஒரு இது. இவங்க பார்க்குற அந்த கொத்தமல்லி தர மாதிரி இருக்குதுங்க, கொத்தமல்லி விதை மாதிரி இருக்குங்க. அது நாங்கள் இவ்வளோன்னு இருக்கு, இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? எப்படி புலம்பி கொண்டு பாருங்க. அவர் பெஸ்டானதை கொடுத்தா இங்கே அங்கே மிச்சம் இதை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அவன் பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்றான். எதற்காக வாடுது தெரியுங்களா? தேவையில்லாத காரியங்களை நினைச்சு வாடுது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை பாருங்க, நல்ல சாப்பாடே கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, வாழவே பிடிக்கலங்க. எனக்கு போங்க, எதுக்கு? இந்த சாப்பாட்டுக்கு. எனக்கு ஒரு பிரியாணி கிடைக்கலங்க, ஒரு கறி மீன் இந்த வீட்டில் உண்டாங்க. எதுல போறீங்க? சாதாரண விஷயம். ஆலயத்துக்குள்ள வரீங்க, ஆலயத்துக்குள்ள வந்துட்டு பாருங்க, அதாவது இது கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்களா பாருங்க. எனக்கு இதை கூட கொடுக்கலங்க. இல்லைங்க, அன்னைக்கு பாருங்க வந்த ஒரு கேக் கூட கொடுக்கலங்க. எனக்கு எது மேல உங்க கவனம் போது பாருங்க, எது மேல ஆசைப்படுங்க. இதற்காக உள்ள வாடக்கூடாதுங்க. வார்த்தையை நீ நேசிப்பேனா, வார்த்தை மேல அன்பு கூறுனா, இந்த வசனம் உன் வாழ்க்கையில உன் உள்ளத்துக்குள்ள ஜீவ நதியை ஓட வைக்கக்கூடியதாய் மாறும். ஜீவ நதி ஓடக்கூடியதாய் உன் வாழ்க்கை மாறும். இந்த ஜீவ நதி ஓடக்கூடிய ஒரு பிள்ளைகளால் ஒவ்வொரு நாளும் நம்ம மாற்றிக்கொள்ளணும்னா எதை நினைக்க வேண்டும்? இந்த கால வேளையில என்னோடு கூட இருக்கிற ஒரு தேவனை நான் நினைக்க வேண்டும். தேவனுடைய உறவில நிலைத்திருக்க வேண்டும். தேவனோடு நான் பழக வேண்டும். தேவ உறவு எனக்கு மறுக்கும் வேணும் என்பதை நீங்கள் நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை விட்டு விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? நிறைய நேரத்தில் தேவலாத்து மேலாம் உங்க விசுவாசம் வைத்து தேவலாத்து மேல நிறைய பேர் பாருங்க, வீடு கட்டினாங்க, ஒரு வீடு கட்டினாங்க, வீடு கட்டினாங்க, வீடு கட்டணும், வீடை கட்டுவான், செத்து போயிடுவான். அவன் விசுவாசம் ஃபுல்லாக எதில் போச்சுமா? வீட்டை கட்டணும், வீட்டை கட்டணும், வீட்டை கட்டணும். இந்த வீட்டுக்கு கடனை உடனே எல்லாம் வாங்கி கடனை கட்ட முடியாமல் செத்து போறவங்களா இருக்கும். வீடு இருக்கவே இல்லையேங்க. நான் இருக்கக்கூடிய நாட்களில் தேவனுடைய வசனத்தை அவ்வளவாய் நேசிச்சு என் குடும்பத்தெல்லாம் தேவனுக்குள்ளாக நடத்தி நான் எப்படின்னா, நீ நடத்தி பாரு, அங்கே என்ன நடக்கும் பாரு, உன் வாழ்க்கை எப்படி மாறும் பாரு. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு, உன் பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக இருப்பதுக்கு தேவனுக்குள்ள நடத்த ஆரம்பிச்சுக்கலாம். இல்லைங்க, பிள்ளைய படிக்க வைக்கணும், அதுக்காக நான் ஓடுன்னு கிடப்பேங்க. பிள்ளைய படிக்க வச்சு அவனை நல்லா படிக்க வச்சுட்டு அவன் கூட இருக்க மாட்டான், வேற இடத்துக்கு ஓட்டுவான். அவனுக்கு வர மனைவி பாருங்க, சாதாரண பொண்ணு கட்டி வேணா, அவன் பாருங்க ரிச்சான பொண்ணு கட்டுவான். அந்த பொண்ணு நம்மளை அவனை கூட்டின்னு போயிடும். இப்போ புலம்பி தருவாங்க, இந்த பொண்ணு வந்துடலாமா நீ படிக்க வச்சிருந்தால. அதுக்கு படிக்க வைக்கான்னு சொல்லுங்க. வார்த்தையை நம்புங்க, வசனத்தை நம்புங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க. யாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் கவலை கிடையாது. இயேசுவும் கூட வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய், உன்னை உயர்த்துகிற தேவனாய் உன் கூட இருப்பார். அதனால வார்த்தையை பிடிச்சிக்கணுங்க. இந்த வார்த்தை மேல விசுவாசம் இருங்க. வார்த்தை உங்களை வாழ வைக்க, வார்த்தையோடு கூட பழகுங்க. சோமனும் பரலோக பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதே உங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த நாள் கேட்ட சத்தியத்தை என்னிடத்துல விசுவாசமா இருங்கள் என்று சொன்னீர். உம்மிடத்துல பிள்ளைகள் எல்லாம் விசுவாசமா இருக்க இவங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுங்கப்பா. உம்மிடத்துல விசுவாசமா இருக்கும்போது உள்ளத்துக்குள்ள ஜீவ நதிகள் ஓடும் என்று வேதம் சொல்லுங்கப்பா. அப்படியாய் ஜீவ நதிகள் ஒவ்வொருக்குள்ளையும் ஓட தேவன் தாமே உதவி செய்து ஆசீர்வதிங்க. பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துங்க. ஏசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless.